நமக்கு எப்போ போகிறோம்னா சேயன் படத்துலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அதை ஒரு 3 நிமிஷத்தில் விட்டுருக்காங்க. சிவகார்த்திகேயன் பர்த்டே ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க. சார் கமல் சார் ப்ரொடக்ஷன் அது இதில் அம்பரனுக்கு அப்புறம் அது சேர்றாங்க நினைக்கிறேன் கமல் சார் கூட. எப்படி இருக்க போது தெரியல. அவர் பார்க்கும்போது இந்த வெயில் வச்சுட்டு இந்த முருகன் அந்த செட்டப்பே பயமாக இருந்துச்சு. ரியலி எக்ஸே ஃபார் எப்படி இருக்க போது தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் லெட்ஸ் கோ ஸ்டார்ட். ஒவ்வொரு நிமிஷம் போட்டிருக்கோம். கருத்தமர் கோயில் பக்தருக்கு திருவிழா 2வது நாள். ஐயா மாசி கலரில பெரிய மல்லுக்கட்டாய் போச்சுங்கய்யா. வணக்கங்க சார். யோ யார் யாவீங்க? ஆட்டோக்காரி மேல லேசர் லைட் அடிச்சு ரீல்ஸ் போட்டுருக்காங்கய்யா. அதான் அரமணி ஆக்கி விட்டுருக்காங்க. செட்டப்ல இருக்கு. நீ போய் திருவிழா கமிட்டி பெரியாமல குட்டியா இந்த அன்னைக்குறாங்க பூரா பேலும். டேய் ஐயா இந்திரா உன்னை எதுக்கு அடிச்சாங்க? என்ன நடந்து கேட்டாங்கய்யா. சொன்னேன் பாய் வாயா குத்திவிட்டாங்கய்யா. ஆமா என்ன நாடகம்னு சொன்ன? வள்ளி திருமணம்யா. சாமி நாடகத்துக்கு அடிக்கிறான்னா சாமி இல்லைன்றவனா? சாமி ஆடுறவனே அவன் தான்டா. எட்டு வச்சு சூரியனை பொட்டு வச்சு அருமாத்தூர் நாட்டை தவிர மற்ற எல்லா வேலையும் இருக்காங்கய்யா. ஐயா அவங்களே தான்யா. அவங்க தான் கொட்டடிச்சு பெட்டி தூக்க போறாங்கய்யா. தம்பி அடிச்சு வரானே நிப்பாட்டவனே பெட்டி கொடாய் வரப்ப எங்கேயும் நிக்க கூடாதப்பா. வழிய மீறி வாராங்க வழிய முறிகிறா. எப்படி தாண்டி போற பாப்பா மனசு போறா. ஒரு ரூபாய் தாண்டி போக கூடாது. இழுத்து போறா. ஏடா ஏடா ஐயா ஏய் பாரு பாப்பா எல்லாம் உள்ள இருக்கீங்கடா. அவன் பாட்டுக்கு பட்டாளத்துக்கும் போராட்டத்துக்கும் போய்க்கிருந்தான். வா வானு அப்புளுக்குறாங்க. களி வந்து இறங்க போறான். சூழியாட்டு வெட்டக்காரன் ஆறாம் புலியின் கொட்டக்காரன் வரண்டா 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 உருமை வரண்டா. என்ன கும்பிட்டு இருக்கீங்க? யோ பெருமாண்டி சாமியா? வடாடா வரமாட்டேன். அந்த பக்கம் ஆளாடா நீ. அடியே ஓஜி இஸ் பேக் இடியே. மருகி குறைய தீர்த்து வைக்கும் மாயோனே. மழையா வந்து நிலத்தை செழிக்க வைக்க செய்யோனே. லெவல் செட்டப் பேக்ரவுண்ட் வா வா நீ இல்லடா. அக்காளி வரேங்க. என்ன எக்ஸைட் நான் கடைசியில் வந்து அக்டோபர் ரிலீஸ்ன்னு போட்டாங்க. இது படம் ஷூட்டிங் எடுத்து நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் ஷூட்டிங் போயிட்டுருக்காங்கன்னு நினச்சேன். பார்த்தா இது அக்டோபர் ரிலீஸ்ன்னு ஒரு டேட் போட்டிருக்காங்கன்னு தெரியல. இஷ்யூ செவிடும் அது எப்படி இருக்கிற எப்படிமா இருக்கட்டும். சிவகார்த்திகேயன் சார் லுக் வைஸாக இருக்கட்டும், அந்த பின்னாடி அந்த முருகர் இருக்கட்டும், சானாவோட மியூசிக் பிளாஸ்ட்டு நான் மியூசிக் வைஸ் அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த விஷுவல்ஸு இவர் அந்த கையில் தீப்பந்தம் எடுத்துகிட்டு வந்து வராருன்ட்டு அந்த லுக் வைஸாக இருக்கட்டும், அவரோட பாடி வெயிட்டு அதுக்கப்புறம் அவர் பேசுகிற டைலாக் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. சிவகார்த்திகேயனோட கையில் ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருக்கும். சரி பராசக்தி நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு போகலனாலும் எனக்கு தெரிஞ்சு சேயிங் 100% எனக்கு தெரிஞ்சு வீரதீரன் சூரன் விக்ரம் மாதிரி அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கும் படம் இது. ஆனால் அந்த முருகர் சம்மந்தப்பட்ட நிறைய ஒரு விஷயங்களாக இருக்குது. ஸோ பக்கா ரா படம். சானாவோட மியூசிக், அந்த கோயில் திருவிழா, அந்த பேக்ட்ராப், அந்த அந்த மூல பேர் வர மாதிரி சரியா
ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பேர் வரல. அதெல்லாம் அப்படியே காது கிழியுது அது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த வரும்போது நம்ம சிவகார்த்திகேயன் என்ட்ரி கொடுக்கும்போது, ஸோ பர்த்டேக்கு ஒரு சிறான ஒரு பிளாஸ்ட், ஒரு ட்ரீட் இது சேயன். வெரி வெரி எக்ஸைட் ஃபார் திஸ் சேயன். எப்படி இருக்க போகுது கமல் சார் ப்ரொடக்ஷன்லேருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ரியலி ரியலி எக்ஸைட் ஃபார் திஸ் சேயன். சிவகார்த்திகேயன் அந்த லுக் வைஸ் இப்போ என்ன லுக், அந்த பின்னாடி அந்த செட்டிங்கே அந்த அளவுக்கு பயமாக இருக்குது. வெரி வெரி எக்ஸைட்டாக இருக்குது. இந்த படம் எப்போ வர போகுது, வேறு அக்டோபர் ரிலீஸ் வர கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி. அவ்வளோ நமக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாய்.